Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஜனநாயகன் நேற்று அப்டேட் விட்டுருக்காங்க அவர் பிறந்த நாள் ஒட்டி. எப்படி இருக்குது படம்? நல்லா தான் இருக்குது. நாங்கள் விஜய் ரசிகர் தான். நல்லா இருக்குது படம். பணம் தான் எதிர்பார்ப்பு. பணம் இல்லைன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது உலகத்தில். இன்னைக்கு நாங்களாம் அஜித் மாதிரி வாழ்ந்துன்னு தான் இருக்கிறோம் உலகத்தில். எங்ககிட்ட பணம் இருக்கும், ஜெயிலுக்கு போனால் விட பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும் எங்கள் வாழ்க்கையில் பார்க்க போனால். ஆனால் எங்கள் லைஃப்பில் மட்டும் ஒன்றுமே கிடையாது. பொண்ணுங்க விஷயத்தை மட்டும் நாங்கள் பேச மாட்டோம், தவறான வார்த்தைகளை பேச மாட்டோம். எங்கள் லைஃப்பில் எல்லாமே இருக்கும் உலகத்தில். ஆனால் நாங்கள் தவறான பசங்க கிடையாது. ஒன்று எங்களுக்கு ஆறுபடை சன்ம முருகன் இருக்கிறான் போதும். ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் லோர் பார்த்தீங்க எப்படி இருக்குது? அவர் ஃபஸ்ட் இல்லை, அவர் வாழ்ந்ததுலேருந்து என்றைக்குமே நல்ல மனுஷன். ஆமாம், அவர் அடுத்த ஆட்சிக்கு வரணும்னு நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள், சில பிரச்சனைகளை எங்களால் சொல்ல முடியல. இதில் அது ஜனநாயகன் கிடையாது, அவர் எங்களோட நாயகன். ஆமாம், விஜய்ங்கிறவர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் எங்களுக்கு ஒரு முன்னோடியான ஒரு மனிதர். நாங்கள் எங்கேருந்தோ வந்தாலும் சரி, எங்களை ஒரு ஆளுகிற ஒரு மனிதர் எங்களுக்கு அவர் தேவை. தமிழ்நாட்டில் இப்போ நடக்கிற அரசியல் என்னென்னா பாலிடிக்ஸ், பணம், மணி பாலிடிக்ஸ். ஒரு பாத்திரம் கூட போகிறதுக்கு கூட 10 ரூபா இல்லைன்னா அவனால் போக முடியாது. எல்லோரும் அந்த அம்மா சொல்லிச்சு, பாத்திரம்லாம் பெருந்துச்சு, பாத்திரமெல்லாம் உடைச்சிட்டாங்க. ஒரு பார்க்குள்ளே போனால் எல்லாம் கான்ட்ராக்ட், பார்க்கில் உட்கார கூட முடியல. பீச்சுக்கு போனால் அங்கேயும் பைசா தான். எல்லா இடம் பணம் 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 பணங்கிறாங்க. அவன் பணத்தை நாங்கள் எங்கே கண்டுபிடிக்கிறது? இந்த முக ஸ்டாலின்கிட்ட போய் கேட்க முடியுமா? ஆனால் இப்போ இந்த இது வந்துருக்கு, ஜனநாயகன் வர்றாருன்னா அடுத்து ஜனநாயகன் வருவார். இப்போ கமலை நீங்கள் ஏற்றி விட்டு, கமலை நீங்கள் ஏற்றி விட்டு எங்களை டம்மியாக்கலான்னு நினச்சிங்க. கமலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? உலகத்திலே ஒரு மோசமான ஐயம் தான். தளபதினாலே நல்லா தான் இருக்கும், அவர் பெரிய மாசாக தான் இருப்பார். இப்போ வர போலீஸ் கேட்டபிளாக இருக்கார். போலீஸ்னாலே அவர் ஜில்லாலன்னு பார்த்தோன்னா நல்லா நல்லா மாசாக தான் காட்டியிருப்பாங்க, டெய்லியும் மாசாக தான் காட்டியிருப்பாங்க. தளபதினாலே வெரி ஃபேமஸான இது விஜய். அது மாதிரி பர்த்டே இன்னைக்கு, பர்த்டேனாலே ஃபேமஸான இது கொடுத்துருக்காங்க. 6 மணிக்கு வர ஏதோ சம்திங் ஏதோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அனிருத்தும் நல்லா சாங்கு பிஜிஎம் நல்லா போட்டிருக்காரு. இது கெட்டப் பார்க்கும்போது அவர் பழைய படம் கெட்டப் எந்த கெட்டப் மாதிரி இருக்குது? பழைய படங்கள் நிறைய போலீஸ் ஜில்லா பார்க்கும்போது இருக்குது, ஜில்லா கெட்டப், ஜில்லா கெட்டப் மாதிரி இருக்குது. இப்போ இந்த படம் தெலுங்குல ஜெயபாலயா படம் பகவத் கேசரி ரீமிக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது பார்க்கும்போது ஆனால் கதையை இப்போ தான் பார்க்கணும். படம் வந்ததுக்கப்புறம் தான் செக் பண்ண முடியும். எந்த ஒரு படம்னாலும் அது காப்பியா எல்லாரும் செக் பண்ண முடியும். இப்போ இது புது கேட்டப்பாக இருக்குது. அந்த புது கேட்டப்பை நம்ம படத்தில் பார்க்கும்போது தான் தெரியும் அது என்ன மாதிரி கதை, எப்படி அது உருவாகுதுன்னு தெரிய முடியும். நம்ம மீம்ஸ் வச்சு நம்ம இது கிரியேட் பண்ண முடியாதுல்ல. ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் விட்டாங்க நேத்து, எப்படி இருக்குது? ரொம்ப சிறப்பா இருக்கு பார்க்கிறதுக்கு. உண்மையா அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கிறோம் இந்த படம் எப்படி சீக்கிரம் வெளியாகட்டு. ஸோ ஐ எம் வெயிட்டிங். ஓகே, இந்த படத்துல போலீஸ் கெட்டப்ல வராரு. அவர் நிறைய படங்கள போலீஸ் கெட்டப் நடிச்சிருக்காரு. இந்த படம் ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் பார்க்கும்போது என்ன மாதிரி தோணுது? என்ன கெட்டப்? எல்லா படத்துலயும் அவர் போலீஸ் கெட்டப்ல வந்திருக்காரு. ஸோ இதுல இன்னும் நல்லா சிறப்பா செய்வாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. கண்டிப்பா எங்களோட எதிர்பார்ப்பு வீணாகாதுன்னு நினைக்கிறோம். ட்ரெய்லர் நல்லா தான் இருக்குது, அதனால தப்பு இல்லை. பார்க்க சொல்லியே நல்லா தான் இருக்குது. அவர் நடிப்பே நடிச்சிருந்தா என்ன அர்த்தம்? அது ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. அது அதுக்கப்புறம் நாம் என்ன சொல்கிறது இருக்குது? அவருக்கு இது போலீஸ் கெட்டப்பில் வரா, இது எத்தனையோ போலீஸ் கெட்டப்பில் நடத்திட்டாரு. பல போலீஸ்கள் இதே போட்டு 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 காமிச்சா மக்களை ஏமாத்துற மாதிரி தானே அர்த்தம் அவர் பண்ணுறது. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இதை விட ஒரு புதுசாக இது பண்ணால் பரவாயில்ல. போட்டதையே போட்டு நடிச்சிருந்தா அப்புறம் என்ன சொல்கிறது? அவரை சொல்லி பார்க்கலாம். ட்ரெயிலர் நல்லா தான் இருக்குது, மிரட்டுற மாதிரி இருக்குது. இது ஜில்லா தெரி படத்தில் வர மாதிரி எஸ்ஐ போலீஸ் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம், பொறுத்து பார்க்கலாம். படம் ரிலீஸ் ஆனது பார்க்கலாம். விஜய் பார்க்கும்போது என்ன கெட்டப்பில் இருக்காரு, என்ன 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 இந்த படத்தில் இருக்க போதுன்னு தோணுது? போலீஸ் கெட்டப்பில் இருக்காரு, இது கடைசி படம் சொல்கிறாங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு மிரட்டி இருக்கான்னு பார்ப்போம். அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது எப்படி? கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் நல்லா இருக்கு, ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்ல மும்முரமாக அந்த படம் வெற்றிகரமாக வருமா? இதுதான் அவரோட கடைசி படம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுது? அரசியல் வர்றதுனால இதுதான் கடைசி படம்? அது கடைசி படம் கிடையாது. கடவுள் போட்ட முடிச்சு எதுவோ அதுதான் நடக்கும்.
இவங்களா இது பண்ணுறதுல அதெல்லாம் நடக்காது. கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். இவங்க சொல்கிறதுலாம் எதுவுமே நடக்காது வாழ்க்கையில். அவங்க என்ன கடவுள் என்ன நினைக்கிறோம், இவங்க என்ன அந்த தளபதி என்ன நினைக்கிறாரோ அதுதான். கடவுள் அவருக்கு கொடுத்த இது என்னவோ அதுதான் நடக்கும். இவங்க மக்கள் சொல்கிறதுலாம் நடக்காது. வேறு யார் சொன்னாலும் நடக்காது. அது இந்த கிளிம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எப்படா அந்த படம் வெளியாகும், எப்படா போய் பார்ப்போம், எப்படா விசில் அடிக்கலாம், எப்படா கை தட்டலாம்னு தோணுது. ஓகே, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் மலேசியால இருந்து வரேன். மலேசியால விஜய் சாருக்கு ஃபேன்ஸ் எப்படி இருப்பாங்க? நீங்க எப்படி எந்த படத்துல இருந்து ஃபேன்ஸ் ஆகும்? மலேசியாவில் அவருக்கு நிறைய கூட்டம் இருக்குது, அதிகமாக இருக்குது. அவரோட ரசிகர்கள் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அவரோட படம் வந்து நான் சமீபத்தில் எதுலேருந்து பார்க்க ஆரம்பித்தேன்னா, ஸ்னேகா படத்துலேருந்து ஒரு படம் வருமே, என்ன படம் பட பேர் ஞாபகம் இல்லை. ஸோ அவர் எனக்கு அப்போலேருந்து ரொம்ப பிடிக்கும். மக்களுக்காக அவர் நடிப்பார். ஸோ மக்களோட எதிர்பார்ப்பை அவர் வீணாக்க மாட்டாருன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக அவர் தொடர்ச்சியாக நடிப்பார். ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. அதான் இப்போ ஒரு தற்செயலாக இப்போ 3 விஜய் வர படத்தில் நடிச்சார் இல்லைங்களா, அதில் தெரியும். அதில் கூட இப்போ போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருந்தாரு. அதே கட்டப்பு தான் இதுலேயே நடிக்கிறாரு. வேறு என்ன சொல்ல போறாரு, வித்தியாசமாக நடித்தா பரவாயில்ல, ஆக்ஷனாக ஒரு விமர்சனமாக நடிச்சா அதே நடிப்பு தான் இதுலேயே நடிச்சிருக்காரு. அதே ஆக்ஷன் தான் இதுலேயே காட்டுறாரு. இப்போ எதை தான் நம்ம சொல்கிறது? ஓகேவா, இது கடைசி படம்னு சொல்றாங்க. கடைசி படமா இருக்க வாய்ப்பு இருக்குதா? தெரியல ப்ரோ. அப்புறம் லோகேஷ் கனகராஜ் வர லியோ 2 சம்திங் அது மாதிரி தான் மீம்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அடுத்த படம் இருந்தாலும் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட கருத்து அதுதான். ஓகேவா, பர்த்டே விஷ் பண்ணி பண்ணிடுறீங்களா? இளைய தளபதி விஜய்க்கு ஹாப்பி பர்த்டே. போலீஸ் கட்டாப்ல இருக்கிறாரு ஆள் வந்து பார்க்க சொல்ல நல்லா ஒரு போலீஸ் கட்டாப்ல இருக்கிற ஆள் வந்து நல்லா இருக்கிறாரு. விஜய் வந்து நிறைய படம் எடுத்துக்கிறாரு. எப்பவுமே தளபதி தான். நீங்க அந்த விஜய் தான். வேட்டைக்காரன் படம் கூட எடுத்தாரு, நல்லா ஓடிச்சு. அந்த படம் கூட நல்லா ஹிட் ஆயிடுச்சு. நிறைய வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் கூட எடுத்தாரு, அது கூட நிறைய படம் ஹிட் ஆயிடுச்சு. எங்க போலீஸ் கட்டப்ல நான் சொல்றேங்க, அவர் வந்து எப்பவுமே வந்து மக்களுக்கு நல்லது செய்த ஒரே போலீஸ் அவர் தான். கடைசி படம் இல்ல, அவர் வாழ்க்கையில கடைசின்னு இந்த வார்த்தையே இருக்கக்கூடாது. அவர் வந்து கொண்டே இருப்பார், வளர்ந்து கொண்டே இருப்பார். ஓ நமச்சிவா நாராயணா கோவிந்தா ஏடுகுண்டில் வாடா வெங்கட்ரம்மா. விஜய் வந்து 150 வருஷம் வாழணும், கோரக்கார சித்தர் மாதிரி. அவர் எங்கெங்கெல்லாம் ஒதுக்கிறாரோ அவர் வந்து பிரதமர் ஆகிற அளவுக்கு அவருக்கு தகுதி இருக்கு. தெலுங்குல ஜெய்பாலையா வந்து நடிச்ச பகவத் கேசரி படம் மாதிரி இது ரீமேக் எடுக்கிறாங்க. அதை பத்தி நிறைய பேர் வந்து சொல்றாங்க. இது பார்க்கும்போது அப்படி இருக்குது. எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல, படம் வந்ததுக்கு அப்புறம் தெரியும். விஜய்க்கு இன்னைக்கு பிறந்த நாள், அவருக்கு சார்பாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள், அவ்வளோதான். அரசியல் வந்துட்டு இருக்காரு, பயணம் எப்படி இருக்க போகுது? அரசியல் பயணம் வரது பெருசு இல்லை, வந்து நிலச்சி நிற்கணும், நிலச்சி நான் நல்லது செய்யணும், அவ்வளோதான். மக்களுக்கு பண்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது? ஏதோ வருவார், பின்னாடி வந்தால் தானே தெரியும். இப்போ சும்மா வெறும் இது மட்டும் தான் இருக்குது, ஷோவில் மட்டும் தான் இருக்குது. இறங்கி பார்த்தாவில தெரியும், களத்தில் இறங்கினா தான் தெரியும். கடைசி படமா இருக்குது, அது அவருடைய சொந்த விருப்பம். உங்களுக்கு என்ன தோணுது? வருவார், கண்டிப்பாக வருவார். ஆனால் இதில் அரசியலில் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். அது விஜயகாந்த் இல்லாதால தான் அவர் அரசியலுக்கு வர்றாரு. விஜயகாந்த் இருந்தால் வரவே மாட்டார். விஜயகாந்த் இல்லை அந்த இடத்துக்கு, அதனால் அவர் வர்றாரு. விஜயகாந்துக்கு பதிலாக அவர் வர்றாரு. அவரும் விஜயகாந்த் மாதிரி தான் நல்லா இது பண்ணுவார். அவருக்கு வெற்றி அதிகமாக சேரும். ஆனால் படத்தில் வந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில் வந்துன்னு நினச்சிக்க, அந்த அம்பேத்கர் சட்டம் இது அது வாழ்க்கையில் நடைமுறைக்கு மக்களுக்கு வந்ததுன்னா நினச்சிக்கோ, எல்லா அரசியல்வாதிலேருந்து எல்லா இதுலேருந்து இது அடங்கும். ஆமாம். இல்லை இன்னும் கூட இது அரசியலை விட்டு வெளில வந்துடுவார். அவர் கண்டிப்பாக அரசியலை விட்டு வெளில வந்துடுவார். மக்கள் அந்த அளவு வெறுப்பில் இருக்கிறாங்க, கடுப்பில் இருக்காங்க. இது வந்து இளைஞர்கள் வந்து துடிப்பில் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் என்ன துடிப்பில்னா, எல்லாம் சிறு வயசு பசங்க, அவங்களுக்கு இன்னும் அனுபவம் இல்லை. அந்த ஒரு காலகட்டம் வந்த பிறகு தான் அவங்களுக்கு தெரியும் அருமை என்னான்னு. அது மட்டும் அவங்களுக்கு தெரியும். அவர் ஒரு படத்துக்கு 150 கோடி வாங்குறாரு. எது அரசியலுக்கு வர்றாரு? அவர் பணத்தை சொத்தை பாதுகாக்கிறதுக்காக அவர் அரசியலுக்கு வர்றாரு, வேற ஒன்றும் இல்லை. இவர் வந்து என்ன பண்ண போகிறார் நாட்டை? இவரும் இது மாதிரி தான் சேஃப்டி பண்ணுறதுக்கு தான் வர போகிறாரு. மேலும் படம் நடிப்பார், கடைசி படம் கிடையாது. கண்டிப்பாக மேலும் படம் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் நான். ஆமாம், கண்டிப்பாக நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அரசியல் வந்தால் அசிங்கமாயிடும்.
ஜனநாயகம் இந்த படம் மூலமா உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? ஏதாவது எதிர்பார்ப்பு? ஐயோ அவர் படமே நான் பார்க்க மாட்டேங்க. அவர் நடிச்சதே நடிக்கிறதுனால எனக்கு பிடிக்கல அவர் படம். வித்தியாசமாக நடிக்க மாட்டேன்றார். உண்மை தான். எனக்கு 64 வயசு ஆகுது. அவர் வேற கேரக்டரில் நடிச்சா சந்தோஷமா இருக்கும். இப்போது இந்த படத்தில் நடிச்சிட அந்த ஃபுட்பால் விளையாடுவார், அது பாரு, அந்த மாதிரி படம்லாம் நடிச்சுன்னா அது ஒரு ஓகே, மக்களுக்கு சந்தோஷம். நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. நல்லது தான் அதில் நிறைய இருக்குது. சரி, இன்னைக்கு அவரோட பிறந்த நாள், அவருக்கு ஒரு வாழ்த்து மட்டும் தெரிவிச்சு. அவர் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருந்தால் போதும். என்னுடைய வாழ்த்துக்கள் அதான். நான் எல்லாருக்கும் அதான் சொல்லுவேன். நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பொக்கிஷம். அது நோய் நொடி இல்லாமல் நல்லா இருந்தால் சந்தோஷம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.